மலேசியாவில் உள்ள பல இந்து ஆலயங்கள் நீண்ட காலமாக சந்தித்து வரும் நிலம் உட்பட சட்ட ரீதியான சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கத்துடன் இன்று ஸ்லாங்கூர் பத்துமலையில் தேசிய கோவில் கருத்தரங்கு நடைபெற்றது. நில உரிமை சிக்கல்கள், சட்ட கட்டமைப்புகள் மற்றும் முறையான ஆலய நிர்வாகம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்திய இக்கருத்தரங்கு தேசிய நில குறியீடு, நகர மற்றும் கிராம திட்டமிடல் சட்டத்தை புரிந்து கொள்வதற்கும் முக்கியத்துவம் அளித்தது. மலாயா பல்கலைக்கழக பட்டதாரிகள் நடவடிக்கை குழு, கியூமிக் மற்றும் கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் ஆகியவற்றின் ஒத்துழைப்பில் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயம், இந்து அமைப்புகளின் பேரவை இக்கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருந்தது. மலேசியாவில் முறையான ஆவணங்கள் அல்லது ஒப்புதல் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பல இந்து ஆலயங்களுக்கு அதன் நிலம் தொடர்பான பிரச்சினைகள் ஓர் உணர்வுபூர்வமான மற்றும் தொடர்ச்சியான கவலையாக இருந்து வருகின்றன. நாடு முழுவதும் உள்ள நூற்றுக்கணக்கான இந்து ஆலயங்கள் இன்னும் முறையான நிலப்பட்டா அல்லது சட்ட பாதுகாப்பு இல்லாத நிலங்களில் இயங்கி வரும் நிலையில் மேம்பாட்டு திட்டங்கள் காரணமாக அவை இடமாற்றம் செய்யப்படுவதற்கோ அல்லது இடிக்கப்படுவதற்கோ ஆளாகின்றன. இக்கருத்தரங்கின் மூலம் சட்ட நடைமுறைகள், நிலப்பதிவு, ஊராட்சி மன்றங்களின் ஒத்துழைப்பு உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து அமலாக்க தரப்பினரின் தேவைகள் குறித்து ஆலய நிர்வாகத்தினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதாக மஹிமா தலைவர் டத்தோ சிவகுமார் நடராஜா தெரிவித்தார். ஆனால் நம்ம நாடு போகிற போக்கில் அது டெவலப்மெண்ட் ஆகப்போகுது, அது இல்லீகல் ஸ்ட்ரக்சராக போகுது கட்டத்தில் அதுக்கு உண்டானது சட்டத்தை தரவாக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் அந்த ஆடிட் தானா சொல்லி ஒன்று கேட்குறோம். இந்த ஆடிட் தானா ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்களா, அந்த கோயில் எப்போ வந்தது, அது எப்போ கட்டப்பட்டது சொல்லிட்டு அது உண்மையான ஒரு தரமும் அது உண்மையான ஒரு கதைகள் தெரிய வந்தால் தான் அது எப்படி சட்டப்பூர்வமாக அதை நம்ம கொண்டு போய் பார்க்க முடியும் சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் கொண்டு போக முடியும். அது மட்டுமின்றி பிரதமர் துறையின் கீழ் நேரடியாக செயற்குழு ஒன்றை உருவாக்குவதற்கும் தங்கள் தரப்பு முயற்சித்து வருவதாக சிவகுமார் கூறினார். இதனிடையே பல இந்து ஆலயங்கள் ஆவண தேவைகள் குறித்து பரிச்சயம் இல்லாததால் விழிப்புணர்வின்மை முக்கிய சவால்களில் ஒன்றாக நீடிப்பதை கருத்தில் கொண்டு சட்ட நிபுணர்கள் உட்பட கட்டிடக்கலை நிபுணர்களும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டதாக கியூமிக் தலைவர் தனசேகர் ராமசாமி குறிப்பிட்டார். ஸ்டேட் நிலமா இல்லை ப்ரைவேட் நிலமா இல்லை ரோட் ரிசர்வா, ஃபாரஸ்ட் ரிசர்வா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அவங்க கோயில் எந்த சிச்சுவேஷனில் எந்த நிலைமையில் இருக்குன்னு இந்த நிகழ்ச்சி மூலிமா அவங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் நம்ம கூப்பிட்டது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸை நம்ம கூப்பிட்டுருக்கோம் ஸ்பீக்கர்ஸை. ஸோ அவங்க அவங்களோட இதில் ஷேர் பண்ணுவாங்க. அது மூலிமா அடுத்தது என்னென்ன செய்யலான்ட்டு the temple can move forward. மற்றொரு நிலவரத்தில் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மற்றும் அரசாங்கத்திடம் தங்களுக்கான எதிர்பார்ப்பை இதில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் சிலர் பகிர்ந்து கொண்டனர். அதோட விதிமுறைகள் கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்குது. இந்த விதிமுறைகளை கடினமாக இருக்கிற காரணத்தினால இதுக்கு அரசாங்கமும் அனுசரித்து இந்த மாதிரியான ஆலயங்களை எப்படி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணும்னு அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். ROSல பதிவு பண்ணிடுங்க, எல்லாம் பதிவு பண்ணிடுறோம். ஆனால் அந்த பதிவை கூட முறையாக பண்ணுறோமான்றது தெரியல. இப்போ எங்களோட ஆலயத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசாங்க நிலத்தில் இருக்குது. அப்போ அரசாங்க நிலத்தில் இருக்கிறது கூட பாருங்கள், அரசாங்கமே நம்மளுக்கு உதவி பண்ணல, வேறு யாருக்கிட்ட நம்ம போய் உதவி கேட்க போகிறோம்? இல்லை, அந்த நிர்வாகத்தை அணுகி சரி இந்த கோயிலை எப்படி இல்லை மாற்று இடம் கொடுக்குறோம் நீங்கள் போங்கன்னு சொன்னால் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, முடியாது, நீங்கள் உடனடியாக காலி பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. அது நியாயம் இல்லாத ஒன்று பாருங்களேன். இந்தியர்களுக்கு இருக்கின்ற அந்த சலுகையை மட்டும் வழங்கினாலே நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சிறப்பாக இருப்போம். இந்த அரசாங்கத்திட்ட பிரதமர்கிட்ட நாங்கள் தான் கேட்குறோம். இன்று ஸ்லாங்கூர் பத்துமலை ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.